கண்மணிய கொல்றதுக்கு வெண்ணிலா உள்ள வந்திருக்காங்க. வந்ததுக்கு முன்னாடி தான் தெரியுது. அந்த இடத்துல வந்து மெயினா வந்து கண்மணிய இப்ப நம்ம கொலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஜீவாட்ட வந்து ரொம்ப நெருக்கமா வந்து கண்மணிய காமிச்சுக்கிறாங்க. அதே இது வந்து நம்ம அன்பு வந்து தான் தான் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத வந்து எந்த இடத்துலயுமே அவர் வந்து சொல்லாம இருக்காரு. இன்னும் சொல்ல போனோம்னா, டாக்டர்ஸ் வந்து கேட்கும்போது கூட, அவர் இது என்னோட மனைவி அப்படின்ற வார்த்தைய அவர் யூஸ் பண்ணவே இல்ல. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்ன தூரத்துல இருந்து பார்க்குறாங்க வெண்ணிலா. எதுக்கு இந்த ஒரு ட்ராமா போட்டு இவங்க எல்லாரும் நடிக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ள தோணுது. இப்ப நம்ம கண்மணிய கொலை பண்றது வந்து நமக்கு மேட்டரே கிடையாது. ஸோ கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுவோம். இந்த ட்ராமாலாம் ஏன் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணுவோம். அதுவரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா, கண்மணி, அன்பு இந்த இடத்துல சந்தோஷமா இல்ல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு நெனச்சுட்டு, அவங்க அந்த இடத்த விட்டு வெளில போயிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கண்மணி வந்து ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த இடத்துல வந்து அன்பு தான் தன்னை காப்பாத்துனாரு அப்படிங்கிறது வந்து எல்லாமே தெரியும் கண்மணிக்கு. ஆனா, அவங்க பேசாம இருக்காங்க. ஒரே சைலண்டா இருக்காங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே பேசுறாங்க. "ஏன் இந்த மாரி ட்ராமா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு முன்னாடி கூட ஏன் 2 பேரும் வந்து சந்தோஷமா சிரிச்சு பேசி சேர்ந்துக்கிற வேண்டியது தானே? இத பத்தி வந்து நீங்க ஏற்கனவே ஜீவாட்ட வந்து பேசிற வேண்டியது தானே? இப்போ வரைக்கும் நீங்க பேசாம இருந்தத பத்தி பிரச்சனை இல்ல. இப்போ ஒரு சீரியஸான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து கண்மணி என்னோட மனைவி தான் அப்படின்றத நீ சொல்லியிருக்கலாம்லடா" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து ஜீவாவ சத்தம் போடுறாங்க. ஜீவா வந்து வாய தொறந்து எதுவுமே அதாவது வந்து அன்பு வாய தொறந்து எதுவுமே சொல்லாம இருக்காரு. ரீசன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து அவ வந்து ரொம்ப திமிரா, ரொம்ப கோவமா இருக்கிறா. அது இந்த விஷயத்த வந்து மெயினா ஜீவாட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறா. இதை மீறி நான் எப்படி சொல்றது? அவளே வந்து இந்த நமக்கு இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. அவர் சொல்றதுல வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா அவர் மனசுக்குள்ள வந்து கண்மணி மேல வந்து அதிக அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறது உண்ம. அத வந்து கண்மணியும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா வந்து அவங்க ரொம்ப சைலன்ட்டா இருக்காங்க. அதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து இனி அடுத்த ஒரு இதில பார்க்கலாம். ஸோ பிரச்சனைகள் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது, ஜீவா வந்து வீட்ல வந்து கண்மணிய விட்டுட்டு, குணமாகுற வரைக்கும் நீ வந்து ஹோட்டல் பக்கமே வர வேணாம். முழுசா வந்து உன்னோட ஹெல்த் நல்லா ஆனதுக்கு பின்னாடி வா அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஆனா வந்து கண்மணி நான் வாரேன் அப்படின்றாங்க. பிடிவாதத்தெல்லாம் நிப்பாட்டிரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. அடுத்து என்ன நடக்குது?